முதலாவதாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து மற்ற விஷயத்துக்கு போகிறேன். அவர்கள் இன்னைக்கு காலையில் அப்துல் ஹமீத் அவர்கள் வந்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார். நான் வாடகைக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் தான் நீங்கள் என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறிப்பிட்டு கலீல் சொன்னார்னு சொல்லிட்டு சொன்னார். நான் அவர் சொல்லவில்லை, இருந்தால் ஆதாரத்தை காட்டுங்கள் அப்படின்னேன். இப்போ காட்டிட்டாங்க. அது நான் பேசுனது உண்மைதான், இதுக்கு எடிட்டிங் கிடையாது. அப்போ நான் பேசி தான் இருக்கிறேன். ஆனால் என்னை அறியாமல் நான் பேசியிருக்கிறேன். நான் தவறாக தான் பேசியிருக்கிறேன். நான் அவ்வாறு பேசியிருக்க கூடாது. அவர் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றார். அவர் என் கூட பல வருஷம் பழகி இருக்கிறார். அதை வைத்து அவர் என் மீது நல்லெண்ணம் வைத்து தான் பேசினார். அதனால் அவர் என்ன செய்தார், நீங்கள் தெரியாமல் தான் சொல்லிட்டீங்க, மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றார். நான் தப்பு செஞ்சுட்டேன்னு தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்காம இருக்க மாட்டேன். அதுவும் அவருக்கு தெரியும். நான் செய்தது தவறு தான், நான் பேசியது தவறு தான், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய யாரெல்லாம் இந்த அதிரை தௌஹீத் ஜமாத் அல்லாத மக்களாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் இது பொருந்தும். ஏன்னா இறக்குமதி செய்யப்பட்டவங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லாத்தையும் வந்துடும். அப்போ அதை அனைவரையும் தான் புண்படுத்தின மாதிரி ஆயிரும். அனைவரும் அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். சரியா? நான் தெரிந்து சொல்லவில்லை, நான் என்னை அறியாமல் வந்திருக்குது. ரைட். அடுத்தது, ஆணவக்காரன், அகந்தைக்கு மிகுந்தவர், தலைகணம் பிடித்தவர் என்று நான் ஜமீலை பற்றி சொன்னேன். அதை நான் வாபஸ் வாங்க, நான் உள்ள தான் சொல்ல தான் செஞ்சேன். அதுக்கு அவர் என்ன கேட்குறாரு, நான் அவனை 3 தடவை சந்திச்சிருக்கிறேன், ஒப்பந்தம் போடும்போது 4வது அப்படிங்கிறாரு. அவரை நான் எத்தனை தடவை சந்திச்சேன்னு எனக்கு நினைவு இல்லை. ஆனால் ஒருவரை சந்திப்பதை வைத்து மட்டும் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். தலைமையில் தொடர்புடையவர்களுக்கெல்லாம், நீங்களும் பல அமைப்புகளில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்கிறீங்க, அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்தோட தொடர்புடையவர்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் அந்த ஆளை சந்தித்தே இருக்க மாட்டீர்கள். வெளியூரில் உள்ள ஒரு ஆளை சந்தித்தே இருக்க மாட்டீர்கள். அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் ஆலோசனை இங்கே சென்னையில் உங்கள் தலைமையிலே நடக்கும். இவர் அவ்வாறு செய்தார், அவர் இவ்வாறு செய்தார் எல்லாம் தகவல்கள் வரும். அதை அங்கே விசாரிப்பீங்க, 2-3 ஆட்கள் மூலமாக விசாரிப்பீங்க. அந்த விசாரணையின் போது உறுதியான ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சில தகவல்கள் வரும். அதை வைத்து இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் நம்ம முடிவெடுப்போம். முடிவெடுத்து இவருக்கு பொறுப்பு கொடுப்போம், பொறுப்பு கொடுக்க வேணாம்னு சொல்ல முடிவெடுப்போம். அந்த அடிப்படையில் பழைய அமைப்புகள் நாம் இருந்தபோது இவரை பற்றி அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் வந்தன. இவர் சவுதியில் இருந்து மக்களுக்கு குரான் ஓத கூட படித்து கொடுத்துட்டு இருப்பார். அப்போ அவரை வந்து ஷேഖன் தான் கூப்பிடணும், உஸ்தாதுன்னு தான் கூப்பிடணும், இல்லைன்னா அவர் கோவப்படுவார். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தகவல் வந்தன. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு நினைவு இருக்குது. ஆனால் யார் சொன்னாங்கிறதுலாம் நினைவில். அப்புறம் விசாரித்ததெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சது. அப்போ தெரிஞ்சது உண்மைண்டு. இப்போ என்னால் அதை நிரூபிக்க முடியாது, ஏன்னா யாருன்னு தெரியாதனால. அதன் அடிப்படையில் அந்த நிர்வாகத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கக்கூடாதுண்டு. ஆனால் களப்பணியாற்றக்கூடியவர், மக்களை சந்திப்பார், மக்களிடம் பணம் வசூல் பண்ணுவார், இதெல்லாம் செய்வார். ஆனால் அந்த பணிகளை கொடுப்போம், ஆனால் பொறுப்பு கொடுக்க மாட்டோம். அவர் களம் இறங்கி வேலை செய்வார், எல்லா வேலையும் செய்வார், ஆனால் பொறுப்பு கொடுக்க மாட்டோம். பின்னால் என்ன செஞ்சோம், அந்த மக்தபு கிளாஸு கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் தட்டி விட்டுட்டோம், அவரை இல்லாமல் ஆக்கிட்டோம். அவர் வெளிநாடுகளில் இருக்கும்போது மக்தபு கூட இல்லாமல் இருந்தாரா இல்லையா, ஏன் அப்படி இருந்தார், வேணும் நம்ம கொடுக்காம இருந்தோம். இதுதான் அவரை பற்றியுள்ள நிலை. ஆனால் அவர் ஆணவக்காரர் தான், அதனால தான் பொறுப்பு கொடுக்காம இருந்தோம். இன்னொன்று, அப்துல் ஹமீத் இன்னொன்று சொன்னார், நான் வந்து ஒரு அருவருப்பான காரியத்தை நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு என் மீது குற்றச்சாட்டு சுமத்தினார்ண்டு. அதை நான் வாபஸ் வாங்க மாட்டேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணதில் இருந்தீங்க. ஒருவனை ஒருவரோடு ஒருவர் சாய்ந்து கொண்டு சல்லாபம் புரிந்து கொண்டு சென்றதை கண்ணாலே பார்த்த சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு அவனும் ஒத்துக்கொண்டு அவனை நீக்கிய பிறகு, அவனை ஏன் நீக்கினோம் என்று விளக்கம் போட்ட பிறகு, அதுக்கு அடுத்த நாள் நடந்த கூட்டத்தில் அவன் கேட்குறான், ஒரு பொண்ணோட தனியாக போகிறது தப்பா, ஒரு பொண்ணோட தனியாக பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நைட்டில் இரவுல தன்னந்தனியாக பிரயாணம் போகிறது தப்பா அப்படின்னு அந்த மேடையில் கேட்டான். அந்த மேடையில் நீங்களும் பேசினீர்கள், அந்த மேடையில் நீங்களும் இருந்தீர்கள், அதற்கு பிறகும் ஆதரித்தீர்கள். நாங்கள் உங்களையும் அந்த விவாதத்துக்கு அனுப்பணும், உங்களையும் எந்த விவாதத்துக்கு அனுப்பணும், எங்களோட இருக்கும்போது அனுப்பணும். இன்னொன்று சொன்னார், நான் வந்து பள்ளிவாசலில் கள்ளத்தனமாக எழுத சொன்னேன், அந்த குற்றச்சாட்டு உங்களை சொல்லவில்லை, அது வேற நபர், அவர் கேட்கட்டும், அதுக்கு நான் ஆதாரம் தருவோம். அந்த குற்றச்சாட்டு உங்களை நோக்கி வந்த குற்றச்சாட்டு இல்லை. அந்த 2ஆம் தர வேலை நீங்கள் அமைப்பில் இருக்கும்போது செய்யவில்லை. என் அறிவுக்கு உட்பட்டு அமைப்பில் இருக்கும்போது அமைப்புக்கு விசுவாசமாக இருந்தார். அவருக்கு என்ன பண்ணி கொடுக்கப்பட்டதோ அதை நியாயமாக செய்தார். அவர் வந்து இந்த 2ஆம் அடை வேலையெல்லாம் அவர் செய்யலை.
செய்தது வேற ஆளு, அவர் கேட்கட்டும், அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்பாஸ் அலி விஷயமா அவர் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள், நியாயமான உணர்வுகளுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு ஆதாரம் ஹதீஸை போட்டார். அந்த ஹதீஸ் அந்த கருத்து இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நான் எதிர்த்தரப்புக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொன்னால் அதுக்கு என்ன பதிலோ அது அதுக்குரிய பதில். புகாரியில் முதல் பாடம் வஹியுடைய ஆரம்பம் அப்படின்றது. புகாரி இமாம் பாட தலைப்பு போற வஹியுடைய ஆரம்பம் அப்படின்னு போட்டுட்டு இன்னமல் அமால் பின்னியாத் அப்படிங்கிற ஹதீஸை கொண்டு வர்றாரு. தலைப்பு என்னது? வஹி நபிகள் நாயகத்துக்கு இறை செய்தி எப்படி துவங்கியது. கீழே கொண்டு வரக்கூடிய முதல் ஹதீஸ் என்னது? இன்னமல் அமால் பின்னியாத். சரி, ஒன்று புகாரி இமாம் தப்பா தலை போட்டான்னு சொல்லுங்க, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. நாங்க எங்க பதில் என்ன செய்யறோம், அதுதான் அப்பாஸ் அலி எழுதியதற்குரிய பதில். வச்சுங்களா? இதுக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு அடுத்து வரும். அடுத்து வஹி ரெண்டு வகையா இருக்குது. வஹியுல் என்னது? மத்துலுவி, ஓதக்கூடிய வஹி, கைரு மத்துலுவி, ஓத முடியாத ஓதப்படாத வஹின்னர். அதுக்கு ஒரு ஆயத் சொன்னார், வமா யன்திகு ஹவா இன்ஹுவ வஹி இன்ஹுவ இல்லா வஹி யூஹா. நபிகள் நாயகம் மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள், பேசக்கூடிய எல்லாம் இறை செய்தான் சொன்னார். இந்த வசனத்திலிருந்து ரெண்டு வகைன்னு எப்படி விளங்குனீங்க? இதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. ரெண்டு வகை இந்த வசனத்தில் இருக்குதா? அப்பாஸ் அலி போட்ட தலைப்புக்கு அந்த ஹதீஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படி நாங்கள் என்ன செய்யறோம்? பதில் அதிலே வரும், நாங்களும் தெளிவுபடுத்துறோம். அடுத்து ஹதீஸ் கலையை பற்றி தெரியுமா? ஹதீஸ் கலை இன்கித்தா என்றால் என்னவென்று தெரியுமா? இப்பெல்லாம் கேள்வியை சொல்றாங்க. ஹதீஸ் கலையை பற்றி போதுமான அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ் நாலேஜ் கொடுத்துருக்கிறான். நாங்கள் அதை பெருமடிக்கலை. இப்போ நான் கேட்குறேன், புகாரியில் வரக்கூடிய செய்தி அப்படி இருக்குது இப்படி இருக்கு பட்டியல் போடுறீங்களே, நான் ஒரு செய்தியை புகாரிலிருந்து கேட்குறேன். 2858வது செய்தி நபிகள் நாயகம் சொன்னதா வருது. அறிவிப்பாளத்துறை கரெக்டாக, உங்க வாதப்படி அறிவிப்பாளத்துறை கரெக்டாக இருக்குது. இன்னம ஷுமுஃபி சலாசத்தின், சகுனம் என்பது கண்டிப்பாக நிச்சயமாக மூன்றில் இருக்குது. சகுனம் ஷிர்க்கு நம்ம படித்தோம். நபிகள் நாயகம் சொன்னாங்களாம், புகாரில் வருது, இன்னம ஷுமுஃபி சலாசத்தின், சகுனம் என்பது கண்டிப்பா மூணுல இருக்குது. ஷிர்க்கு மூணுல இருக்குதான். எதுல இருக்குதான்? ஃபில் ஃபரசி வல் மரதி வத்தாரி, குதிரையில இருக்குது, வீட்டில் இருக்குது, கட்டின மனைவிட்டு இருக்குது. ஒரு குதிரையை வாங்குறான், அவனுக்கு கெட்டதா நடக்குன்னு வச்சுக்கிறீங்க, அந்த குதிரை தான் அது காரணம். அடுத்து ஒருத்தன் கல்யாணம் முடிச்ச பிறகு கெட்டதா நடக்குன்னா பொண்டாடி தான் அது காரணம். ஒருத்தன் ஒரு வீடு கட்டின பிறகு கெட்டதா நடக்குன்னா அந்த கெட்டது காரணம் வீடு தான். கண்டிப்பா இந்த மூணுல சவுனம் இருக்குது. நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, குர்ஆன் சுன்னாவுல வருது, குர்ஆன்ல வருது சவுனம் என்பது ஷிர்க்குன்னு சொல்லி. ஆனா புகாரியுடைய ஹதீஸ் நபிகள் நாயகம் சொன்னதா வருது, இன்னம ஷுமுஃபி சலாசா, கண்டிப்பா நிச்சயமா சவுனம் மூணுல இருக்குது. இதை நீங்க அறிவிப்பாளர் துறையில லைஃப்னு காட்டுங்க. அது இந்த ஹதீஸை இது நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு காட்டுங்க. நம்புனா இது ஷிர்க்குன்னு மற்ற ஹதீஸ்ல வருத, அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எங்கள் 6 மாத ஹதீஸை நாங்கள் எடுத்து வச்சோம் அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டால் 6 மாத ஹதீஸை நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறார். எங்க நாங்க சொன்னோம்? உங்க தலைவர் சொன்னார், செயலாளர் சொன்னார். ஜமீல் காக்கா என்ன செஞ்சாரு? 6 மாத செய்தி வருது லைஃப் அப்படின்னாரு. நாங்க கேட்டோம், என்ன 6 மாத செய்தி, என்ன லைஃப்னு கேட்டோம். இது வரைக்கும் அதுக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. அடுத்து நீங்க வழிகட்ட இமாம்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் விவாதம் செய்வாங்கிறார். நாங்க எதுக்கு வழிகட்ட இமாம்களை அழைச்சிட்டு வரணும்? நீங்க அருகாம கொண்டு வந்த மாதிரி சபீலுல் மூமினீன், கோடான கோடி இமாம்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் கோடான கோடி இமாம்களை பின்பற்றுவோம் சொல்லி வழிகட்ட இமாம்களை கொண்டு வந்தீங்களா இல்லையா? அப்படி சொன்னா வழிகேடு தான், ஷிர்க்கு தான். கொள்கை விஷயத்தில் எங்க கிட்ட எந்த விதமான நெளிவு சொல்லியும் பார்க்க முடியாது, நெருப்பு மாதிரி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஆள் நம்புனா அது ஷிர்க்கு தான். அப்போ வழிகட்ட இமாம்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே, நாங்க யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க வைக்கக்கூடிய கருத்துக்கு, நாங்க வைக்கக்கூடிய வாதத்திற்கு தௌஹீத் ஜமாத் பதில் சொல்லுவோம். ஆனா எல்லா வழிகட்ட இமாம்களையும் கூட்டு அழைத்து கொண்டு இருக்கிறோம். யாரும் எங்களுக்கு பதிலளிக்க மாட்டுக்கிறாங்க. வழிகட்ட இமாம்கள் இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லா கோடான கோடி இமாம் அறிஞருடைய கருத்துக்களை நாங்கள் தாரு தௌஹீத் பின்பற்ற சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் அழைக்கிறோம்.
நீங்கள் அவங்கள அழைச்சிக்கிட்டு வாங்க, வந்து வாங்க, நம்ம என்ன செய்வோம், அது தனியாக ஒப்பந்தம் போட்டு எங்கள் தலைமையை தொடர்பு கொள்ளுங்க, எங்கள் தலைமை அதுக்கு என்ன செய்யும், பதிலளிக்கும். அதுபோல் ரவாவு ஷேகானி போட்டால் மறு பேச்சு கிடையாது என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இதெல்லாம் யார், இதெல்லாம் ஒரு ஏகத்துவவாதி பேசுகிற பேச்சா? குரானில் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் ரப்புக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி இருக்குது. அது தெளிவாக நிரூபிக்கிறோம். இப்படி இந்த மாதிரி சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் 1000 பேர் ஒன்றா சேர்ந்தா சட்டம் சொல்லலாம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டா குரான் சுன்னாவில் இல்லாட்டாலும் மார்க்கமாக எடுக்கலாம்னு சொல்லி வழிகேட்ட போதிக்கிறாரு. அவரை அழைத்து வைத்து கொண்டு அது அது அவரை அழைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, உங்கள் கொள்கைன்னு சொல்கிறீங்க. அப்போ எவ்வளோ வழிகட்ட கொள்கை. அடுத்து நீங்கள் ஒரு சில விஷயம் தவறாக எழுதிட்டு சொல்கிறீங்க. அப்போ அது என்ன, அதை படித்தா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரி, இதே கேள்வி எல்லாரும் கேட்கணுமா இல்லையா? எத்தனை பேர் இப்போ உங்களுடைய பள்ளிவாசலில் ஐஎஃப்டி புக்கை, லைப்ரரியில் ஐஎஃப்டி புக்கை வைக்கிறீங்க. இவங்க பல வழிகட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ அதை படித்தா உங்களுடைய நிலைமை என்ன? ஐஎஃப்டி புக் இருக்கா இல்லையா? அதை உங்கள் மார்க்கெட்ஸில் உங்கள் லைப்ரரியில் வச்சுன்னு சொல்கிறீங்க. பல மக்கள்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. எவன் எழுதின புக்கை கொண்டு வைப்போன்னு சொல்கிறீங்க. ஐஎஃப்டியில் அல்லாஹ்க்கு உருவம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை ஒருத்தன் படித்து அல்லாஹ்க்கு உருவம் இல்லைன்னு நம்புறாங்க வச்சுக்கிடுங்க. உங்கள் லைப்ரரிக்கு வந்தானே படித்தான். இப்போ அவனுடைய நிலைமை என்ன? உங்கள் லைப்ரரிக்கு ஐஎஃப்டி புக்கை படித்து அல்லாஹ்க்கு உருவம் இல்லை வழிகேட்டில் போயிட்டான். நீங்கள் தான் அந்த புக்கை கொண்டு வச்சிருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஐஎஃப்டிக்காரங்க அல்லாஹ் அரிசியில் இல்லைங்கிறாங்க. அரிசி என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரங்கிறாங்க. இதை ஒருத்தன் படித்து வழிகேட்டில் போகிறான். இதுக்கு என்ன பதில்? இன்னும் எத்தனை விஷயங்களில் நீங்கள் முன்னாடி ஒரு நிலைமை, எனது பெண்கள் இமாம் ஜமாத்து முன்னாடி கூடும், முர்ஷித் அப்பாஸ் சொன்னவனே இன்னைக்கு கூடாதுங்கிற மாதிரி நிலைப்பாட்டு நீங்கள் இருக்கிறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் பேசும்போது பல வாதங்களை சகோதரர்களுக்கு எதிராக முன்வைத்திருந்தேன். நீங்கள் ஆதாரபூர்வம் என்று வரக்கூடிய செய்திகளை அறிவிப்பாளர் வரிசையில் எந்த விதமான குற்றங்களும் குறைகளும் தடுமாற்றங்களும் இல்லாத செய்திகளை குர்ஆனுக்கு முரண்படுகிறது அப்படி என்ற காரணத்தினால தூக்கி வீசிடுறீங்க. அப்படி என்றால் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். இந்த அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய ஏனைய செய்திகளை எடுப்பதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு இதுவரைக்கும் அவங்க இந்த அறிவிப்பாளர்கள் அறிவிச்சா இந்த ஹதீஸை நம்ம எடுப்போமா இல்லையாங்கிறதுக்கு பதில் தரல. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பில் இருக்கிற சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பக்க சார்பா நின்று தன்னுடைய கொள்கையே சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம இங்க என்ன சொல்றோம், என்ன குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுறோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறாங்கல்ல, சரியா உள்வாங்குறாங்கல்ல. நான் சொன்னேன், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. நபிகளார் தன்னுடைய மன இச்சப்படி பேச மாட்டாரு. அல்லாஹ் எதை வஹியாக அறிவித்தானோ அதைத்தான் பேசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இதை அவர் ஓதி காட்டிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? இதை நான் சொல்லிட்டு இந்த வசனத்திலிருந்து வஹி மத்துலு கைரு மத்துலு என்று சொல்லி காட்டினா, வஹி 2 வகை, ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி, ஓதி காண்பிக்கப்படாத வஹி என்று நான் சொன்னதாக என் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், இந்த வீடியோ கிளிப்பை போய் நல்லா போட்டு பாருங்க. இந்த வசனத்தை நான் சொன்னேன், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா என்று சொல்லிட்டு வஹி என்றா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வஹி வஹி என்பதுதான் 2 வகை அப்படி என்றே சொல்றேன். நான் பாருங்க இந்த வீடியோவை. வஹி தான் 2 வகை. நபிகளாரு கொண்டு குர்ஆன வந்துச்சு, இன்னொன்று ஓதி காண்பிக்கப்படாத வஹியாக வந்தது அப்படி என்று சொல்றத திருகுதாளத்தை ஏற்படுத்தி, ஏன்டா குர்ஆன்லயே திருகுதாளம் செஞ்சவங்க வார்த்தையில செய்யறது மிக சிம்பிளான ஒரு விஷயம், அதை கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அடுத்தது, சகோதரர் சையத் இப்ராஹிம் பேசுகிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களை, நம்ம ஒரு பாரிய குற்றச்சாட்டை வச்சோம். என்ன? குர்ஆன்ல பிஹிங்கிற வார்த்தையை சகோதரர் பிஜே ஆரம்ப எடிஷன்ல விட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டு வச்சோம். அதுக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். என்ன? வமாஹும் பில்லாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லா. இந்த வசனத்தை நான் ஓதுகிற பொழுது என்னுடைய நாவுல பிஹிங்கிற வார்த்தை வரல.
அதை அவர் பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றாருண்டா, பாத்தீங்களா அல்லாஹு தாலாவே அவருடைய வாயிலிருந்து பிஹியை இல்லாம ஆக்கிட்டான், அல்லாஹு தாலாவோட வாயில அதை ஒத்துக்க வச்சுட்டான். அப்ப உங்களுடைய நாக்குல பை மிஸ்டேக்கா வந்துட்டா சொல்ல போறீங்க? பிஜேக்கு ஒரு தவறு வந்தா அது தவறு, உங்களுக்கு ஒரு தவறு வந்தா அது என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டார். அன்புக்குரிய சகோதரர்களை, இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் தெளிவா தான் இருந்தேன். உங்க தர்ஜுமாவை வாசிச்சது போலதான் பிஹி போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கு இந்த பிஹியை விட்டீங்கல்ல, ஆரம்ப எடிஷனை வாய்ச்ச என்ன மொழிபெயர்த்துக்கிறாரு. உங்க தர்ஜுமாவை வாய்ச்சதுனாலதான் இந்த விளைவு ஏற்பட்டிருக்குமோ என்ன தெரியாது, அல்லாஹ் அலம். ஆனா இது ஒரு பை மிஸ்டேக் தான். அது பொதுவா மனுஷனுக்கு உள்ளது. பேசுகிற பொழுது, பயான் பண்ணுகிற பொழுது குர்ஆன் வசனத்தை மாத்தி சொல்லிடுவோம். ரைட்டா? இப்ப சஜரத்துன் என்று சொல்ற இடத்துல சஜரத்தன் என்றுவோம், இவரை அப்ப மாத்தி வச்சிருவோம் சஜரத்தின் என்றுவோம். டங் ஸ்லிப் என்று சொல்லுவாங்க, நாக்கு தடுமாற்றம். இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இதை கொண்டு வந்து எதோட ஜாயின் பண்றாரு தெரியுமா? அதான் புதினம். பிஜே குர்ஆன்ல பிஹியை விட்டுட்டாருங்கிற அதை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணி அது தவறு ஏற்பட்டு இருக்கும். ஒருத்தர் சுட்டி காட்டினாரு, நாங்க வெப்சைட்ல திருத்திட்டோம் அப்படின்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களை, பேச்சை பொறுத்த வரைக்கும் பேசுகிற பொழுது தடுமாற்றம் வரத்தான் செய்யும், வந்துடும். அது உங்களையே நிறைய வந்திருக்கும், அதை நீங்க பாத்துக்கங்க. ஆனா குர்ஆனை வெளியிடுறார் ஒருத்தர். என்னத்தை வெளியிடுறாரு? அல்லாஹுடைய கலாம், கலாமுல்லா, அல்லாஹுடைய வார்த்தைகளை அச்சிட்டு பிரிண்ட் போட்டு ஒருத்தர் மக்கள் மத்தியில வெளியிடுறாருண்டா எவ்வளவுக்கு ஆய்வு செய்யணும்? எவ்வளவுக்கு ஆய்வு செஞ்சு 1க்கு 2 தடவை அதை செதி பார்த்து உண்மையிலேயே அல்லாஹு தஆலா சொல்கிற எல்லா வசனத்தையும் நம்ம மொழிபெயர்த்து இருக்கிறோமா என்று பார்க்கணுமா இல்லையா? இது உங்க ஆய்வுல வந்த தவறு என்று தான் சுட்டி காட்டணும். உங்க ஆய்வுல வந்த தவறு. ஆனா ஆய்வுல வந்த தவறா அப்படியா நம்ம பார்க்கிற பொழுது வேண்டுமெண்டே விட்ட மாதிரி இருக்குது, வேண்டுமெண்டே விட்ட மாதிரி இருக்குது. அதை எதை வச்சு சொல்றேனுங்கிறதுக்கு அன்புக்குரிய சகோதரர்களை, இதற்கு அவர் பதில் சொல்லுவாங்க. அந்த பதிலுக்கு பிறகு அவர்களுக்காக மற்ற வாதங்களை ஏன் வேண்டுமென்று விட்டாரு அப்படிங்கிறதுக்கு அந்த குர்ஆன்ல இருந்து நான் பல மொழிபெயர்ப்புகள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி காட்டுவேன். அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆய்வு செஞ்சு வெளியிடுற ஒரு அறிஞர் மிக நுணுக்கமா ஆய்வு செய்யணும். அடுத்தது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிஜே ஒருத்தர் சுட்டி காட்டினாரு, வெப்சைட்ல எழுதி விட்டாரு, என்னண்டு நான் செஞ்சது தவறு தான், தவறா தான் விட்டுட்டேன், மிஸ்டேக் பை மிஸ்டேக் அப்படின்றார். சரி, அது ஒரு மனித தன்மண்டு எடுத்துக்குவோம். மனிதனுக்கு இன்னொரு முகம் இருக்கு, என்ன தெரியுமா? எந்த குர்ஆனை திரும்ப திருத்தி வெளியிடுறோமோ அந்த குர்ஆன்ல அதை குறிப்பிடணுமா இல்லையா? அந்த குர்ஆன்ல நான் பிஹிய போன எடிஷன்ல விட்டுட்டேங்க, பை மிஸ்டேக்ல மொழிபெயர்க்காம விட்டுட்டேன், எனவே இந்த எடிஷன்ல அதை சேர்த்து இருக்கிறேன், எனவே இனி இந்த பிஹிய சேர்த்தே வாய்ச்சிருங்கன்னு சுட்டி காட்டணுமா இல்லையா? புது எடிஷன்ல சுட்டி காட்டினாரா? என்னென்ன வசனத்துக்கெல்லாம் ஃபுட் நோட்டு போடுறீங்க, 1, 2, 300 வரைக்கும் நம்பர் போடுறீங்க, இந்த பிஹிக்கு கீழே ஒரு நம்பரை போட்டு அதை விளக்க குறிப்பில் நான் பிஹிய போன எடிஷன்ல விட்டுருந்தேன், இப்ப திருத்திக்கிட்டேன்னு சொல்றது மனுஷத்தன்மை. ஆனா சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? சொன்னா பிரச்சனை, சொன்னா பிரச்சனை வரும். பிஹில நின்றுகிட்டு பாரிய பிரச்சனை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்றதுனால விட்டுட்டாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை, இதை மிக சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வருது, என்ன தெரியுமா? குர்ஆன்லயே நம்பிக்கை இல்லாத நிலைமையை ஏற்படுத்துறாங்க. குர்ஆன்லயே நம்பிக்கை இல்லாத நிலைமையை ஏற்படுத்துறாங்க. சரி, நீங்க பிஹிய போடல, அந்த பிஹிய போடாத நேரத்தில் குர்ஆனை வாய்ச்ச மனிதர்களுடைய நிலைமை என்ன, அதை நீங்க விளக்கணும். பிஹிய போடாத நேரத்தில் அல்லாஹ்வோட ஒரு வசனம் இழக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு எதிராக நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை உருவது எவ்வளவு பெரிய அபாண்டம். சூனியத்தை நம்பி நபிகளாரை கேவலப்படுத்துகிறார்கள், பைத்தியகார் என்று சொல்கிறார்கள், எங்களை சொல்றீங்களே. அல்லாஹ்வோட வார்த்தையை உருவது எவ்வளவு கேவலம், அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையை உருவது எவ்வளவு பாரதூரம். அதை சுட்டி காட்டணுமா இல்லையா? மேடை போட்டு பிரச்சாரம் செய்யணுமா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? குர்ஆனை ஒன்று சேர்த்துட்டு மற்ற பிரதிகளை எரித்தார்கள். ஏன் எரித்தாங்க? ஏன் பத்த வச்சாங்க? அதனால தீங்குகள் பரவக்கூடாது. நீ உண்மையான மனுஷனா இருந்தா, நீங்க உண்மையான நேர்மை உள்ள அறிஞராக இருந்தா என்ன செய்திருக்கேன்னு தெரியுமா? பழைய எடிஷன்ல இப்படியான ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன், எனவே எல்லா எடிஷனையும் வாங்க தந்துருங்க என்று மக்களுக்கு பொதுவாக அறிவிப்பு செஞ்சு அதை 10வது வச்சிருக்கணும், அதை எரிச்சாவது விட்டு இருக்கணும். இது அறிஞருக்கு அழகு. அப்ப அன்பார்ந்த சகோதரர், அதனால நம்ம அதை சுட்டி காட்டணும். ஆனா இன்னும் பிஹிய மொழிபெயர்க்கலைங்கிறது தான் இங்க மிக ஆச்சரியத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. பிஹிய மொழிபெயர்ங்க என்றால் அதன் மூலம் என்றே அது திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது. இன்னொன்னு சொன்னாங்க,
அது ஒரு கலை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினை உண்டு பண்ற ஒரு கலை என்றார்கள். சரி, கலை என்கிறீங்க, என்ன கலை? சும்மா ஒரு கலை இருக்குமா? நான் கேட்கிறேன், நீங்க எல்லாத்தையுமே அறிவு ரீதியா சிந்திக்கிற நீங்க உங்களோட வார்த்தைகள் அறிவு ரீதியா சிந்திக்கணும். கலை இருக்குதுன்னு சொல்றீங்க, என்ன கலைன்னு யோசிக்க வேண்டாமா? அதன் மூலம் என்று சொல்றீங்க, அந்த அதன் மூலத்தில் வார பிகில வார ஹூ, அந்த லமீர் என்ன எங்க மீளுது? அந்த லமீரை நீங்க மீட்டுனா இங்கேயே சூனியத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கு தான் வீட்டுக்கு போகணும். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அதனாலதான் நம்ம அந்த காரணத்தை, அந்த கேள்வியை வச்சோம் அப்படிங்கிறத நீங்க மிக கவனமாக கவனிக்கணும். இதை விட்டுட்டு வார்த்தையில பிளவாரது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடத் தெரியாதவன் அரங்கு பிழை என்றானாம், ஆடத் தெரியாதவன் அரங்கு கோணம் என்றானாம். அது மாதிரி தான் நம்ம பேசுறதுக்கு பதில் இல்லாம நம்மட வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, அதுல பல பிடிச்சி அதனூடாக விவாதத்தை திசை திருப்ப பார்க்கறத அன்பார்ந்த சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக சகோதரர் நாசர் அவர்கள், அப்துல் நாசர் அவர்கள், நாங்க முஷ்ரிக்குன்னு நீங்க சொல்றீங்க, குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருந்து சூனியத்தை நம்புறவ முஷ்ரிக் என்ற ஆதாரம் தாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்களிடத்தில் திரும்ப திரும்ப சூனியத்தை நம்புபவன் முஷ்ரிக் என்பதற்கு ஆதாரம் காட்டுகிறார்கள். அதுக்கு ஆதாரம் சொல்லல, அதுக்கு இதுவரைக்கும் ஆதாரம் சொல்லல. சூனியத்தை நம்புறவன் முஷ்ரிக் என்று நல்லா பொதுமக்கள் விளங்கணும். இந்த விவாதத்தை பார்க்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, சூனியத்தை நம்புபவன் முஷ்ரிக் கிடையாது. இதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய நிலைப்பாடு. ஆனா சொன்னாங்க, ஆதாரம் கேட்டோம், இதுவரைக்கும் ஆதாரம் தரல. ஆனா ஒரு வியாக்கியானம் என்ன தெரியுமா? கபரை சுத்துறது, கொடி மரத்தை சுத்துறதுக்கு ஆதாரம் இருக்கிறதா உங்களிடத்தில்? அதையும் நீங்கள் இணை வைப்பு தானே சொல்கிறீர்கள். ஆமா, இணை வைப்பு சொல்கிறோம். வேற என்ன சொன்னார்கள்? பந்தல்ல வாழை மரம் நட்டுறது, இந்த வாழை மரத்தை நீங்களும் இணை வைப்பு என்று சொல்கிறீர்கள். எந்த குர்ஆன் வசனத்தை வச்சு இணை வைப்பு என்று சொன்னீர்கள்? அப்படி என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாதத்துக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்தது, நபிகளார் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். ஒவ்வொரு இணை வைத்தலையும் மக்களுக்கு சுட்டி காட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த கொடி மரத்தை சுத்துறதோ, இந்த வாழை மரத்தில் பந்தல்ல வாழை மரம் கட்டுறதோ இருக்கல. இருந்திருந்தா தடுத்திருப்பாங்க. இருந்திருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டாயமாக அதை தடுத்திருப்பாங்க. அது நபிகளாருடைய காலத்தில் இருக்கல அன்பார்ந்த சகோதரர்களை. அடுத்தது, காதியானிகளை தூக்கி ஆதாரம் வைக்கிறாங்க. காதியானிகளை நீங்கள் வழிகேடு என்று சொல்கிறீர்கள் தானே, அதே மாதிரி நீங்கள் இப்படி காதியானிகளை வழிகேடு என்று சொல்கிறீர்கள். அப்ப காதியானிகள் மௌலூது, இவங்க சுன்னத் வல் ஜமாத் மௌலூது ஓதுறாங்க, அந்த மௌலூதையும் நீங்கள் வழிகேடு என்று சொல்கிறீர்கள், ஷிர்க் என்று சொல்கிறீர்கள். எதை வச்சு சொல்றீங்க? குர்ஆன்ல இருக்குது ஆதாரம், மௌலூது புலண்டு ஹதீஸ்ல இருக்கிற ஆதாரம் என்று இன்னும் ஒரு வாதம் வைக்கிறாங்க. இப்ப காதியானிகளை கொண்டு வர்றாங்க. காதியானிக்கு முஷ்ரிக் என்று நம்ம சொன்னதுக்கு சம்பந்தம் இருக்குதா? அதுக்கு சம்பந்தம் இல்லை. எங்கேயோ அடிப்படையை விட்டே வழி தவறினவங்க, அடிப்படையை விட்டே வழி தவறினவங்கள இவங்க நமக்கு உதாரணமா சொல்றாங்க. காதியானிகளுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஒரு கேலியான ஒரு வாதமா இருக்குது. அதே மாதிரி மௌலூது ஓதுறவ, மௌலூது புலண்டு குர்ஆன்ல இருக்குதா? மௌலூது புலண்டு குர்ஆன்ல இல்ல, மௌலூதுலே இருக்குது. மாமன் தமாதா வஜ்தரம், மௌலூத படிச்சு காட்டவா? மாமன் தமாதா வஜ்தரம், இணை வைப்பான வார்த்தைகள் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரிலே போய் கேளுங்கள், பலன் கிடைக்கும் என்று மௌலூது சொல்கிறது. நபிகளாரை எல்லை கடந்து புகந்து இந்த மௌலூது மிக இணை வைத்தல சொல்லுது.